நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கருத்தை தந்த நல்ல நாளுக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சொத்துருக்கிறேன். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். என்னோடு திருப்புவீர்களா? மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனம், மத்தேயு 6:30 ஆகிய 2 இடங்களிலே கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எஜமான் தம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார், அற்ப விசுவாசிகளே. நான் சொல்லலையா, என் ஆண்டுடைய வேத விதமாய் சொல்கிறது. பாருங்களேன், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்ட? ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற பெயரை பாருங்களேன். நம்பிக்கை இல்லாத விசுவாசிக்கு, நாளையை குறித்து பயப்படுகிற விசுவாசிக்கு, என்ன செய்வோம் நாளைக்கு, என் பிள்ளையின் படிப்புக்கு என்ன செய்வோம், என் பிள்ளை வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா என்று சொல்லி புலம்புகிற விசுவாசிகளுக்கு தேவனை நம்பி தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்கிற வார்த்தையை நம்பின, தேவனுக்காய் சில காரியங்களை இழந்து விட்டுவிட்ட, தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? ஏதோ ஒரு சந்தேகம் உங்கள் இதயத்தில் இருக்கிறதோ? ஏதோ ஒரு சந்தேகம், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகமா? என் பிள்ளைக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகமா? என் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பனாங்கிற சந்தேகமா? இவ்வளவு நாள் நடத்தின தெய்வம் இனி நடத்த மாட்டாரோ? இவ்வளவு நாளும் தேவன் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அதை நினைத்து பார்க்க மனமில்லையோ? ஏன் இந்த சந்தேகம்? ஏன் இந்த சந்தேகம்? இதுவரை கரங்களில் கைகளில் வைத்து தாங்கி வந்த தெய்வம் இனி விட்டு விடுவாரோ? விட்டு விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ சந்தேகப்படாம இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லு, அது போயிரும். இந்த மரத்தை பார்த்து கடலில் நடப்படுன்னு சொல்லு, அது நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் எஜமான். இதே அருமையான தேவமருடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அருமையான ஒரு ஸ்கூல் வெளிநாட்டிலே இருந்திருக்கிறது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் பெரிய பெரிய பாறைகளாக இருந்திருக்கிறது. பெரிய பெரிய ராட்சத பாறைகள் இருந்திருக்கிறது. இவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த ஸ்கூலில் இருக்கும்போது சொல்வார்களாம், இந்த பாறைகள் அகன்று போகட்டும், வேதத்திலே சொல்லியிருக்க கடலுக்கு போகட்டும், இப்படியே சொல்லியிருக்காங்க. ஒன்றும் நடக்கலை. 1 வருஷம் நடக்கலை, 2 வருஷம் நடக்கலை, 3 வருஷம் நடக்கலை. பாதை இல்லாத அந்த இடம், சரியான பாதை வசதி இல்லை, பெரிய வாகனங்கள் வர முடியாது, பாறை இருப்பதினாலே கஷ்டப்பட்டு தான் வண்டி வர வேண்டுமாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒவ்வொரு வருடமும் ஜெபம் மட்டும் நடக்கும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க மழை எல்லாம் கூடும்னு, இந்த பாறை அகன்று போட்டும்பா. பெரிய பெரிய ராட்சத பாறையாக இருக்குது. இந்த பாறைகள் அகன்று போகணும். இங்கே நல்ல பெரிய பாதைகள் உண்டாகணும். இங்கே நீ நல்ல எங்களுடைய ஸ்கூல் அங்கேருந்து பார்க்கும்போது தெரியணும், இந்த பாறைகள் மறைச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். விடுமுறை வந்தது.
எல்லாரும் போயிட்டாங்க. விடுமுறை முடிந்து திரும்பி வந்து பார்த்தா புதுசாக ரோடு இருக்கிறது, பாறைகள் இல்லை. என்னவென்று விசாரித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது, எப்படி போனது இந்த பாறை என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த பாறையை அரசு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. தம்முடைய கப்பல் தளம் கட்டுகிற அந்த இடத்திற்கு போடுவதற்கு எது சரியான பாறை எது என்று தேடும் பொழுது இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய ராட்சச மிஷின்கள் வந்தன. அவ்வளோதான், வெட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க. ஐயா, நீங்கள் நடக்காது என்று சொல்லலாம், உங்களுடைய மூளை சொல்லலாம், இது நம்முடைய மனித செயலினால் நடக்காதது என்று. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, நான் இன்னைக்கு இருந்து விடிய காலம் பூத்துட்டு சாயங்காலம் மத்தியான வெயிலில் சுருங்கி சாயங்காலத்துக்குள்ள பட்டு போகிற புல்லுக்குரிய பூவுக்கு எவ்வளவு டிசைனை கொடுத்துருக்கிறேன், எப்படி அதை நான் பாதுகாக்கிறேன் பாருங்கள். சில மணி நேரங்கள் இருக்கிற பூ, அதையே நான் எவ்வளோ டிசைன் பண்ணி அழகாக பார்த்து வச்சுருக்கிறேன். ஒன்னே நடத்த மாட்டானா? உங்கள் பகுதியில் புல் இருக்கிறதா, பூஞ்செடிகள் இருக்கிறதா? காட்டில் உள்ளதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை உடுத்து வைக்கிற, அதை அழகாக்குகிற தெய்வம் உங்கள் வாழ்வை அழகாக்க மாட்டாரா? அதுக்கு போஷிக்கிற தெய்வம் உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை போஷிக்க மாட்டாரா? அதுக்குத்தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையற்ற விசுவாசிகளே, நம்பிக்கையற்றவர்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, மத்தேயு 21:21 சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள் என்று. நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறது. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம். உலகத்தானுக்கு அது நடக்காது போல இருக்கலாம். உலகத்து மனிதர்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியத்திலிருந்து ஜெயத்தை பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் உலகத்தாரோ ஒன்றல்ல. வேதத்தில் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறார். உலகத்துக்கு சத்து தேவனுக்குள் பிழைத்திருக்கிற நீங்கள் வேறு. உலக இச்சைகளோடு, ஆசைகளோடு, பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசையோடு இருக்கிறவன் வேறு. கர்த்தருடையவன் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அடித்திருக்கிறார்களாம். தங்கள் நம்பிக்கை தான் ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் போஷிப்பார், அவர் போஷிப்பார். ஒரு அநாதை ஆசிரமம் ஒன்று இருந்திருக்கிறது. அதில் அநேக குட்டி பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அநாதை ஆசிரமங்களிலே கடந்த நாட்களில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் இல்லையாம். ஆர்வத்தோடு அநேக மிஷனரிகள் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு இல்லம் திறக்க வேண்டும் என்று திறந்து வெகு பாடுகள் பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிடைப்பது போல் அப்பொழுது அல்ல. இப்போது அநாத ஆசிரமம் வச்சுருக்கவனை விட வச்சுருக்கிறதவங்க நிறைய பேர் வசூல் பண்ணுதான். ஆமாம், நாங்கள் அதை செய்தோம் இதை செய்து வசூல் பண்ணி சுகமாய் வாழ்ந்து கொண்டு வேதனைக்கு மேல் வேதனையும் வருத்தத்துக்கு மேல் வருத்தத்தையும் வியாதியையும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு சாபத்தை செய்யாததை செய்வேன் என்று சொல்லி போகட்டும். அன்றைக்கு இருந்த அநாதை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே தேவன் அவர்களை வளர்த்திருக்கிறார். அருமையான ஒரு தாய் நடத்தியிருக்கிறார்கள். பிள்ளைகளற்ற தாய், கைவிடப்பட்ட பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். 300 பிள்ளைகள் வரை இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை அழுமாம், எனக்கு பால் வேண்டும், எனக்கு பால் வேண்டும், பால் சாப்பிடணும் போல் இருக்குது, தயிர் சாப்பிடணும் போல் இருக்குது. ஆசையாய் கேட்குமாம். இந்த தாய், நான் உனக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும், எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லி அருமையான அதை நடத்துகிற தாயும் அழுவார்களாம்.
அப்பா உங்கள் பிள்ளைப்பா, நான் பெற்ற பிள்ளை அல்ல, நீர் தந்த முறை பிள்ளைகள். பால் கேட்குதுப்பா, ஆசையாக இந்த பிள்ளை தினமும் கேட்குதுப்பா. இத்தனை பிள்ளை கொடுக்குறதுக்கு நான் எங்கே போவேன்? யார் தருவா? புலம்பி இருக்கிறாள். ஒரு நாள் வழக்கம் போல் இருந்ததை சாப்பிட்டு விட்டாச்சு. கிடைச்சதை சாப்பிட்டு தூங்க சென்று இருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஓடி வந்து, அம்மா உங்களிடம் ஏதாவது பெரிய பாத்திரம் இருக்கிறதா? எனக்கு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். என்ன என்று கேட்டிருக்கிறார். நான் இந்த வழியே பால் கொண்டு போகிற ஒரு மனுஷன், என் வண்டி பழுதாகி விட்டது, இதில் நிறையா பால் இருக்குது. நான் கம்பெனிக்கு சொன்னேன், இனி இங்கு இருந்து அதை வந்து கொண்டு வந்தாலும் அது வீணாய் போய்விடும், தேவையில்லை, நீ ஏதாவது செய் என்று சொன்னார்கள். எனக்கு இந்த லைட் வெளிச்சம் பார்த்ததும், இங்கே பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்போமே என்று வந்துவிட்டேன். இதை எப்படியாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இனி என்னுடைய ஊர் இங்கே கிடையாது, நான் இது ஊருக்கும் கொண்டு போவதற்குள்ளே இது கெட்டு போய்விடும், தயவு செய்து நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அருமையான அந்த தாய் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் ஊற்று வச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த தாய் முதல்ல என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எழுப்பி சூடாக்கி அந்த பாலை கொடுத்துட்டு குடிங்கன்னு குடிக்க வச்சுட்டு எல்லா பிள்ளைகளும் திருப்தியாகி குடித்த பின்பு அந்த பாலை சுட வச்சு அப்படி நெய் எடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பால் அப்படி தயிர் ஊற்றி வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் பால் அப்படின்னு சொல்லி இந்த பால் பொருட்களில் என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செழிக்க மட்டும் அந்த பிள்ளைகள் ஒரு வாரம் சாப்பிட்டதாம். ஆம், ஒருவேளை உங்களுக்கு இது கற்பனை கதை போல தெரியலாம். இல்லையம்மா, இல்லை ஐயா, நான் கதை சொல்கிறவன் அல்ல, கதை தேவையும் அல்ல. எஜமான் ஜீவனுள்ள ஜீவாதிபதி எதையும் செய்ய முடியும். நான் உங்களோடு பேசுவாராக. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவர் தான் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விடுகிற தெய்வம் என்னதெல்லாம் செய்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்களேன், முதலாவது ஒரு அதிசயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னோடு திருப்புங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விதமாய் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரருக்கு மனைவியாய் இருந்திருக்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே பார்த்தீர்கள், இப்போ நமக்கு அடமான பத்திரம் கேட்குறாங்க, இல்லையேல் ஜொல்ஸு கொடுத்தா தான் தருவேங்கிறாங்க. இப்படி தானே? சும்மா கொடுத்துருவாங்களோ? கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் மனைவியையோ பிள்ளையோ அடமானம் வைத்து விடுவார்கள், கொண்டு போயிடுவாங்க. அவன் ஒரு சொற்ப வருமானம் போட்டு அவன் கொடுத்த தொகை கழியும் மட்டும் இந்த பிள்ளைகளை வேலை செய்ய விடுவான். நான் பேசுகிற இந்த நாளிலே ஒரு பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தேன். தன்னுடைய நண்பனுக்கு தன் மனைவியை 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்றுட்டானா? ஆமாம், விற்றுட்டான். என்னுடைய மனைவி நான் வைப்பேன்னு விற்றுட்டான். அரசு கண்டுபிடித்து தகுந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது அப்படி அல்ல, சாதாரணம். அவ்வளோதான், கடை வாங்கியிருக்கான், கொடுக்க முடியல, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்றுவாங்க. கடை வாங்கிட்டான், கொடுக்க முடியல, அவன் செத்துட்டான், இனி அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியாது. இன்னொரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு நபர், நன்றாக இருந்த நபர் மரித்து போனாராம். மரித்து போனதும் மற்றவர்கள், அவருடைய தெரிந்தவர்கள் போய் அந்த குடும்பத்தினரிடம் போய் சொன்னார்களாம், நான் உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் துட்டு கொடுத்து வச்சுருந்தேன். வாங்கினவன் யாரும் நான் வாங்கினேன்னு சொல்லலையா, உங்கள் அப்பாட்ட நான் வச்சிருக்கட்டோன்னு சொல்லி நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சுருந்தேன், செத்துட்டாரு, உங்கள்கிட்ட சொல்லலையோ. இவன் தான் இவர்கிட்ட துட்டு வாங்கியிருப்பான். ஆள் இல்லைங்கையும் அப்படியே மாற்றி சொல்லுகிறான். பாருங்களேன், இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம்தான்.
அதே போல் ஆள் இல்லைங்கையும் இனி நீ கடன் கட்ட முடியாது, உன் பிள்ளையை எனக்கு அடிமையாய் தா என்று அழைக்க வருகிறான். இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் கணவர் ஒரு கர்த்தருடைய ஊழியன், கர்த்தருடைய ஊழியன், கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது நாள் வரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, ஆனால் இனிமேலும் அது நடக்காமல் போகும்னு கிடையாது, நடக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் என்னவென்று கேட்போம் என்று கேட்கிறார். வேதத்திலே பாருங்களேன், எலிசா என்று ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லுது, ஐயா என் வீட்டுக்காரர் ஊழியம் பண்ணினார், ஐயா ஊழியத்துக்கு அலைஞ்சவர் கடனை சேர்த்துட்டு போயிட்டாரு. செத்ததை அடக்கம் பண்ண துட்டு இல்லை. இன்னைக்கு அநேக கடந்த கால பரிசுத்தவான்கள் இப்படித்தான் இருந்தார்கள். செத்ததுக்கும் துட்டு வாங்குத பரிசுத்தவான் இல்லை, செத்ததை அடக்கம் பண்ண முடியாம அளவுக்கு ஊழியத்துக்கு என்று தன்னை தியாகம் பண்ணி மறித்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் உண்டு. நான் நினைக்கிறேன் அவர் இறந்ததை அடக்கம் பண்ண கூட துட்டு இருக்காது, அடக்கம் பண்ண கூட தொட்டு இருந்திருக்கிறாரு. கடனை வாங்கி ஒரு வேளை அடக்கம் பண்ணியிருக்கலாம், கடனை வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம், கடனை வாங்கி ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், ஊழியத்தை கூட்டத்தை நடத்தியிருக்கலாம், ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டியிருக்கலாம். கடனோடு போய்விட்டார், அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிறு பிள்ளைகள் எலிசாவிடம் வரும்பொழுது எலிசா கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுமா? அவர் கொடுத்துட்டு போன தங்கம் வைரம் வெள்ளி ஏதாவது, அவரே ஒன்றுமில்லாமல் போயிட்டார், என்கிட்ட என்னையா இருக்குது? இல்லையா ஏதாவது இருக்குதா? இருக்கு, என் வீட்டில் நல்ல பாத்திரத்தெல்லாம் கொண்டுட்டு போயிட்டான், அடமானத்தில் இருக்குது, என்கிட்ட இருந்த நகை நட்டெல்லாம் கொண்டுட்டு போயிட்டான், ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்குது. என் வீட்டில் ரெண்டு ஆட்டை பற்றிட்டு போயிட்டான், மாட்டை பற்றிட்டு போயிட்டான், வீடு மட்டும் இருக்குது, அந்த வீட்டில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சமாகவும் இருக்குது. சார் கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணெயை வச்சு என்ன செய்ய சொல்கிற? ஒரு குடம் தான் இருக்கும். நீ என்ன செய்யுமா, உன் தெருவில் இருக்க எல்லாத்தையும் வெறும் பாத்திரங்களை வாங்க. ஏன்னா இவட்ட பாத்திரம் இல்லை, நல்ல பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்திரங்களை அடவு வைப்பார்கள், நகைகளை அடவு வைப்பார்கள். என் தாய் எனக்கு சொல்லியிருக்கிறது ஐயா, நானும் அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பத்திலேருந்து வந்தோம் ஐயா. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் என் தாயோட வீட்டில் வசதி உள்ளவர்களாம், அவர்கள் நன்றாக இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அவங்க கொடுத்த அந்த கும்பா, அந்த தட்டுகள், அந்த கிளாஸ் இதெல்லாம் விற்று சொற்ப விலைக்கு வாங்குவார்களாம். ஆமாம், என் தாய் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். விற்று ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு எதையாவது கிடைக்குமான்னு சொல்லி வாங்கியிருக்கு ஐயா. அப்படித்தான் ஒரு வேளை நான் நினைக்கிறேன், அவர்கள் பாத்திரங்களையும் விற்றுருக்கலாம், அடமான வைத்திருக்கலாம். வீட்டில் பாத்திரம் இல்லாட்டதும் இந்த எலிசா சொல்கிறார், உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வாங்கு. அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி அதில் இந்த ஒரு கூட எண்ணெயை ஊற்று. எப்படின்னு கேட்கல, அந்த ஒரு கூட எண்ணெயை எப்படி ஊற்றணும்னு சொல்லி கேட்கல, என் நம்பி போனார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், கர்த்தர் ஒரு இருக்கிறார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பினவர்களாய் போகிறாங்க. போய் ஒவ்வொரு வீட்லையா குடத்தை வாங்கியிருப்பாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், நம்ம பகுதினா பெரிய பெரிய அண்டா அப்படித்தானே, அந்த அண்டா, சில்வர் சட்டி, இப்படி சொல்லுவாங்க, அந்த பித்தளை குடம், இப்படி எல்லா குடத்தையும் வாங்கியாச்சு. வாங்கி கொண்டு வந்து ஊற்றுகிறாள், கொதுகிறாள். எல்லா பாத்திரமும் நிறைகிறது. ஒரே ஒரு குடம், 5 குடம் பிடிக்கக்கூடிய கொப்பரை நிறைகிறது, 2 குடம் பிடிக்கக்கூடிய இந்த வாளி நிறைகிறது, சட்டி நிறைகிறது. எப்படி நிறைஞ்சு இப்போ இனி பாத்திரம் இல்லைங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓடி வருகிறாள். இதுதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மனைவி என்பதை அவர் நிரூபிக்கிறாள். கர்த்தருடைய ஊழியரே, நீங்கள் சொன்னது போல செய்தேன், நீங்கள் சொன்னது போல செய்தேன். ஒவ்வொரு பாத்திரமாய் நிரம்பி இப்போ என் வீடு வெறுமையாக இருந்த வீடு எண்ணெயால் நிறைஞ்சிருக்குது. என்ன செய்யட்டும்? அவர் சொன்னார், அந்த எண்ணெயை விற்று உன் கடன் அட. நான் நினைக்கிறேன்
அந்த எண்ணெய்க்கு என்ன பேர் வச்சுருக்கலாம்? உடனே கேட்பாங்க, இல்லை நீ இவன் மகன் தானே? ஏன்னா ஏழையோட பிள்ளைகள் மதிக்கப்பட மாட்டார்கள். மதிக்கப்படுவாங்களோ? உங்கள் ஊரில் மதிக்கப்படுதாங்களா? ஏழை தருத்திரனுடைய பிள்ளை மதிக்கப்படுதாங்களா? ஏழை தருத்திரனை அவனை விட வயது குறைந்தவன் எவ்வளவு ஏளனமாய் கூப்பிடுவான் நீங்கள் பார்த்ததுண்டா? ஏனென்றால் அவன் வசதி படைத்தவனுடைய பிள்ளையாம். அவனுடைய பிள்ளையின் வயது இருக்கும், அவன் கூப்பிடுவான் அவரை பெயர் சொல்லி, இங்கே வா அப்படிமா. ஏளனமாய் பார்ப்பேன், ஏனென்றால் அவர் ஏழையாக இருக்கிறார். அதே போல் இந்த பிள்ளையை பார்த்து கேட்டு, எங்க வா, நீ அவன் மகன் அல்ல, நேரே கூட பேச முடியாது இவன், அவர் இருந்திருந்தாருன்னா. ஆனால் இவன் தைரியமாக சொல்லுவான், நீ இவர் மகன் தான் இல்லை, நீ என்னெல்லாம் விற்க, என்ன விற்க, என்ன ஐயா, என் தகப்பன் கடனோடு செத்து போயிட்டான் ஐயா. என் தகப்பன் வாங்கின கடனுக்கு என்னை அடிமைப்படுத்த வந்த பொழுது என் தாய் எலிசாவிடம் போய் சொல்லுகிறாள், ஐயா எனக்கு ஏதாவது செய்கள் என்று சொன்ன பொழுது, எங்கள் வீட்டிலே ஊறின இது புது எண்ணெய், இது விசேஷமான எண்ணெய், ஒரு கூட எண்ணெயில் வந்த இவ்வளவு எண்ணெயை பாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு புது பேரை வச்சிருப்பான். வெற்றி இடத்தை வாங்கியிருப்பான். வெக்கப்பட்டவன் மத்தியில் நான் சொல்லவே போனால் நல்ல ஆடிக்கோர் வாங்கியிருப்பான், அப்படித்தானே? நல்ல ரோல்ஸ் ராய்ட்ஸ் வாங்கியிருப்பான். அப்படி விசேஷமான நான் சொல்ல ஜெட்டே வாங்கியிருப்பான். இரண்டால் நிஜமான ஒருவனை தொட்டு விட்டால் அவன் உயர்வை மற்றவன் தடுக்க முடியாது. சும்மா வேடிக்கை பார்க்கலாம், பொறாமப்பட்டு தினம் சாவலாம், தடுக்க முடியாது. அவனுடைய உயர்வை தேவன் தொட்டு ஒரு மனுஷனை தொட்டு விட்டால் அவனுடைய உயர்வை தடுக்குவதற்கு ஒருவனாலும் கூடாது. உயர்ந்த நிலைக்கு வைத்திருப்பார்கள். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அற்ப விசுவாசியே, ஏன் கலங்குறீங்க? உங்களை கொண்டு ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்த முடியாதோ? நான் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்க சகோதரனே சகோதரியே, நீ ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கடனோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி கடன்பட்டவங்களை கூப்பிடுங்க. உங்களை மாதிரி கடன்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்களோடு உட்காந்து, ஐயா நானும் இப்படித்தான் இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார், உனக்கும் தருவார், வா ஜோமன்னு கூப்பிடு. பிரச்சனையோடு இருக்கிறாயா? நிம்மதி இழந்து இருக்கிறாயோ? ஏன் வாழ வேண்டும் என்று வாழ்வு கசந்திருக்கிறதோ? உங்களைப் போல வாழ்வு கசந்த உன் தெருவை பாரு, உங்களுடைய சொந்தத்தை போல பாருங்க, கூப்பிடுங்க, வா நான் உங்களுக்காக ஜோம்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வேலை செபிக்கிறது, அற்புதத்தை செய்கிறது அவருடைய வேலை. அவர் அவருடைய வேலையை நேர்த்தியாய் செய்வார். நீங்கள் உங்களுடைய வேலையை செய்தால். வெறும் பாத்திரம் நிறையா இருக்கு, ஏசு இல்லாத வெறும் மாத்திரம் நிறையா இருக்கு. கர்த்தருடைய ஊழியரே, கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்த எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, வெறும் பாத்திரங்கள் நிறையா இருக்கிறது. அதை நிறைக்க ஊற்ற எண்ணெயும் இருக்கிறது. எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. போதுமானது. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதா? இந்த இயேசுவால முடியும்னு நிச்சயம் முடியும். எதத்திலே ஒருத்தர் நினைக்கிறான் நம்ம செய்தது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. லூக்கா 10:41 சொல்கிறது, மார்த்தாள் நடக்காத குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாள். நான் அநேக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மரியாள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் அவளை என் கூட வர சொல்லுங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்வார், நீ அநேக காரியத்தை குறித்து கலங்குகிற, தேவையானது ஒன்று தான். முதல்ல கர்த்தருடைய வேதத்தை பார். என் சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு ரட்சகர் நமக்கு தந்த இந்த வார்த்தையை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு ரட்சகர் தந்த இந்த வசனத்தை பாருங்கள். தேவையானது ஒன்று தான். நீ அநேகத்தை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத குறித்து நீ நடக்காத நீ பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவையானது ஒன்று தான். தேவையானது இயேசு கிறிஸ்துவின் பாதம். தேவையானது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வரங்கள். தேவையானது பரிசுத்த வாழ்வு. அவருக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செஞ்சுட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பிரியமில்லைன்னு தெரிந்தது உங்களுக்கே தெரியும். அவருக்கு எதெல்லாம் பிரியமில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயம் சொல்லும். அதை முதல்ல தூரப்படுங்க. அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வர வேண்டாம். அவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை நீ செய்ய வேண்டாம். சகோதரனே சகோதரியே, அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ்வோம்ப்பா, என்னை கொஞ்சம் பாருங்க டேடின்னு சொல்லுங்கள், அவ்வளவுதான்.
எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நான் சொன்னேனே, நானும் ஒரு தரத்திர வீட்டிலிருந்து வந்தேன் என்று. என் தேவன் என்னை நன்றாக நடத்துகிறார் ஐயா, கிரகிக்க முடியாத அளவுக்கு நடத்துகிறார் என்று சொன்னது நான் நினைப்பேன். அநேக நாட்கள் எனக்கா இப்படிப்பட்ட கிருபை, என்னைவா இப்படி நடத்துகிறார், எனக்கா இந்த மதிப்பு, என்னுடைய சொந்தங்களுக்கு இல்லாத ஒரு மதிப்பு, என் தகப்பனாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கா என்று நான் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்பதுண்டு. என் எஜமான் இயேசு மகாராஜன் ஜீவிக்கிறார், அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி உனக்கு சொல்லியிருக்கிறேன் சகோதரனே, நீ தேவையானது ஒன்று தான், நீ அவரை பிடிச்சிக்கோ, எல்லாம் உன்னே தேடும், பணம் உன்னே தேடும், மதிப்பு உன்னே தேடும். ஐயா அம்மா, தேவையானது ஒன்று தான் ஐயா, நீங்கள் அவரை பிடிங்க ஐயா, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடும், நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதம் உங்களை தேடும். ருசிச்சவன் தான் வந்து நிற்கிறேன். என் ஆண்டவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார். தேவனே, நான் உடைய அடைவுகிற அதிகாரத்தோடு உடைய பிள்ளைக்கு நீ சொன்னப்பா, எதை நினச்சி கலங்குதாங்களோ எனக்கு தெரியானது, எதை நினச்சி கலங்கியிருந்தாலும் அதை எல்லாம் என் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவர் நான் சொல்லியிருக்கிறேன். மாற்றிப்படுங்கப்பா. நாளை குறித்து பயம் நீங்கட்டும், வியாதியை குறித்து பயம் நீங்கட்டும், தேவையை குறித்த பயம் நீங்கட்டும், பொல்லாத சத்ருவை குறித்த பயம் நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன்கார பொல்லாத வல்லமைகள் எல்லாம், வியாதிகள் எல்லாம் செயலற்று போகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் உம்முடைய அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே.